நகரத்தில் ஜாதி பார்ப்பதில்லைன்னு வேறு யார் எந்த இடத்துல நினைக்கிறீங்க? ஸோ நான் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பெங்களூரில் 2-3 கம்பெனிஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் நான் எங்கேயுமே வந்து அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் நான் பார்த்ததே கிடையாது. ஓகே, ஒரு ஐடி ஆஃபீஸில் நான் வேலை பார்த்த ஐடி ஆஃபீஸில் பார்த்ததில்லை, ஜாதி பார்த்ததில்லை. எஸ், நான் வந்து இந்தியாவோட டாப் எம்என்சி கம்பெனியில் 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். என்னுடைய ப்ராஜெக்டில் வந்து சுமாராக ஒரு 180 பேர் வேலை செஞ்சாங்க. அதில் 20 பேரை வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்காக அனுப்புகிறாங்க. அதில் 20 பேரில் 19 பேர் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க அனுப்புகிறாங்க. ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்களை அனுப்புகிறாங்கன்றது கூட தெரியாமல் அதே ஐடி கம்பெனியில் மீதி 180 பேர் வேலை செய்கிறாங்க. நான் வந்து ஒரு எம்என்சி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஜோனல் ஹெட்டாக இருக்கிறேன். சவுத் இந்தியாவோட ஜோனல் ஹெட்டாக இருக்கிறேன். எங்கிட்ட ஒரு 120 பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு மேலே இருக்கிறவங்களும் ஜாதி பார்க்கல, எனக்கு கீழே இருக்கவங்களும் அதுதானே நீங்கள் நம்புறீங்க. நீங்கள் என்ன தெரியுமா சொல்கிறீங்க? இல்லைன்னு நம்புறீங்க பார்த்தீங்களா? அதான் உண்மை. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க ஐடி ஆஃபீஸில் இல்லைன்னு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 19 பேர் என்னுடைய ப்ராஜெக்ட் ஹெட் யாரோ அவருடைய ஜாதி சேர்ந்து தான் அனுப்புகிறாங்க. அது தெரியாமல் நாங்கள் 150 பேரும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். 20% குவாலிஃபைடாக இருப்பாங்க. அது சரிங்களா? நீங்க ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் வந்து அறிவாளி. எல்லாம் 180 குவாலிஃபைடா இல்லாம அவங்க போனாங்களா? 200 பேர்ல 190 பேர் சிஏ படிச்சவங்க, ஐசிடபிள்யூ படிச்சவங்க தான். ஆனால் குறிப்பிட்ட ஒரே சமுதாயத்தில் இருக்கிற 19 பேர் மட்டும்தான் சிஏ படித்தவங்க கிடையாது. அந்த 19 பேர் மட்டும்தான் அறிவாளி கிடையாது. 19 பேரும் குவாலிஃபைடு இல்லைன்னு சொல்கிறீங்களா? என்ட்ரிக்காக கேஸ்ட் பார்க்கறதுக்கு சார். என்ட்ரிக்காக இப்போ நீங்கள் என்ட்ரி லெவலில் பார்க்கறதுக்கு ஒரு மேனேஜர் பொசிஷன்ஸ், அதாவது ஒரு 40,000 ரூபா 30,000 சம்பளம் வாங்குறதுல பார்க்குறது இல்லை. கம்பெனியோட மெயினான பொசிஷன்ஸ். இந்த பவர் சென்டரை டாமினன்ட் கேஸ்ட்டு ஸ்டிக் அவங்க கண்ட்ரோல் தான் வச்சுருக்காங்க. அவர் சொல்ல ஒரு பாயிண்ட் வேல் பாயிண்ட் என்னன்னா, என்ட்ரி லெவலில் பார்க்க மாட்டாங்க முதல்ல. ஆனால் அதனுடைய படிப்படியாக வளர்ச்சியாகி மேலே ஆகி அதிகார மையத்துக்கு வரும் பொழுது ஜாதி பார்த்து அவருக்குரிய ஆளத்தான் மேலே தூக்கி வச்சுக்குவாருங்கிறதான் அவர் சொல்ல வருது. அப்படி இவங்க சொல்கிற மாதிரி ஐடி கம்பெனியில் ஜாதி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஐடி கம்பெனியில் சேம் பிளட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட அவங்க ஒரு டீமில் இருக்க முடியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு டீமில் இருக்கக்கூடாது. இவ்வளோ கட்டுப்பாடுள்ள ஒரு ஐடி டீமில் இவங்கெல்லாம் ஜாதி இருக்குது அப்படின்னு சொல்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் அப்பட்டமாக இருக்குது. இவங்க சொன்னாங்கல்ல, எங்கள் டீமில் வந்து 20 பேர் வந்து ஒரே ஜாதியாக இருந்தால் அது முதல்ல எப்படி அவருக்கு தெரிஞ்சது? அப்போ எந்த முறையில் அங்கே அவங்க ஜாதியை வெளிப்படுத்துகிறாங்க? என்னவெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணோம் நம்ம? சாப்பாட்டு பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க, வேறு பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாதி எக்ஸ்போர்ட் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமெரிக்காவில் ஜாதிக்கு அந்த டிஸ்கிரிமினேஷனுக்கெல்லாம் வந்து பாலிசி கொண்டு வரணும் யூனிவர்சிட்டிஸில் அப்படின்றது வந்துச்சு. எதனால்? அந்த சிக்கலை இங்கிருந்து நகரத்தில் இருந்தவர்கள் படித்து பெரிய அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க. இங்கே இந்தியாவிலேருந்து வந்து ஜாதியே இல்லாத எங்கள் ஊரில் ஜாதியை கொண்டு வந்துருக்காங்க. இன வேறுபாடு இருந்துச்சு, ஜாதியை கொண்டு வந்துட்டீங்க, இதுக்காக நாங்கள் வந்து சட்டம் எழுத வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே எதிர்க்கவும் செய்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. யார் செஞ்சா அந்த வேலையை? படித்தவன் தானே, நகரத்துவாசி தானே, இங்கிருந்து தானே போனா. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்க ஜாதியத்தை எந்த முறையில் வெளிப்படுத்துறீங்க? ஜாதியை வெளிப்படுத்துறதுக்கு ஒருத்தருக்கும் சிலருக்கு மட்டும் யூனிக்கான பாஷை இருக்குது. தன்னுடைய ஜாதி என்னன்னு சில வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலமாகவே கடத்த முடியும். அதிலிருந்து தான் ஜாதியை நேரடியாக சொல்லாமே இவன் நம்ம சொந்தக்கார போய் தான் இன்னொருத்தரால் புரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கு அந்த வேறுபாடு சொல்லணுமா இல்லை? எனக்கு அது தான் அதையும் நேரடியாகவே சொல்கிறேன்.